செண்டு 6000 ரூபா தான். நல்லா கேட்டுக்கோங்க, செண்டு 6000 ரூபா தான், ஏக்கர் 6 லட்ச ரூபா தான். இந்த மாதிரி இடங்கள் சேல்ஸுக்கு வருமா அப்படின்னு கேட்டால் வரும். ஏன்னா இந்த மாதிரி இடங்கள் வந்தாலும் நீங்கள் எடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி பயன் கிடைக்காது. ஏன் அப்படின்னா நம்ம பேஜில் இதுக்கு முன்னாடி, அதாவது 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம 7 லட்ச ரூபாய்க்கும் போட்டிருக்கோம், 8 லட்ச ரூபாய்க்கும் போட்டிருக்கோம். இந்த மாதிரி இடங்களை நீங்கள் எடுக்கிற பட்சத்தில் ஒரு விஷயத்தையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏக்கர் 5 ஏக்கர் 10 ஏக்கர்னு வரும். அந்த இடங்களை நீங்கள் எடுக்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த இடத்த மெயின்டெனன்ஸ் பண்ணீங்க, இல்லை நீங்கள் ரீசேல் ஃப்யூச்சரில் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான வேல்யூஷன் அந்த இடத்துல இருக்குமாங்கிறது ஒரு டவுட் இருக்குது. அது கன்ஃபார்மாக இருக்குமாங்கிறதும் எங்கள் கையில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி இடங்களை எடுக்கிறதுனால நீங்கள் மொத்தமாக சேல்ஸ் பண்ணுற சூழ்நிலை வரலாம். ஏன்னா நீங்கள் முதலீடு பண்ணி அதில் நீங்கள் உருவாக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விலையை நிர்ணயிக்கணும். நீங்கள் 6 ரூபாய்க்கு எடுத்துறீங்கன்னா நாளைக்கு 10 ரூபாய்க்கோ 12 ரூபாய்க்கோ விற்க வேண்டியது வரும். நீங்கள் கேட்ட மாதிரி அந்த இடத்த கண்டிப்பாக கேட்பாங்கிறது ஒரு பெரிய டவுட் இருக்குது. இடங்களை பொறுத்த மட்டும் 3 வித்தியாசம் இருக்குது. அதாவது டெவலப் ஆன ஏரியா, டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஏரியா, அது மட்டும் இல்லாமல் அன்டெவலப் ஏரியா. நீங்கள் இந்த குறைஞ்ச பட்ஜெட்டில் ரொம்ப பார்க்கும்போது அது அன்டெவலப்டு ஏரியாவில் மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் 50 லட்ச ரூபா பட்ஜெட் வச்சுட்டு நீங்கள் 10 ஏக்கர் 5 லட்ச ரூபா ப்ரைஸில் நீங்கள் இடம் பார்க்குறீங்கன்னு வைங்களேன். நீங்கள் அன்டெவலப் ஏரியாவில் போயிட்டு எடுத்து அதை உருவாக்கி வர்றதை விட நீங்கள் ஏக்கருக்கு 20 லட்ச ரூபானாலும் சரி, ஏக்கருக்கு 50 லட்ச ரூபானாலும் சரி, அதுக்கு ஏற்ற மாதிரி டெவலப்பான ஏரியாவில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பலன் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் 50 லட்ச ரூபா பட்ஜெட் வச்சுருந்தாலும் ஏக்கர் 25 லட்ச ரூபா, ஏக்கர் 50 லட்ச ரூபானாலும் அதுக்கேற்ற இடத்துல அதுக்கேற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இடங்களை தேடுங்க. உங்களுக்கான இடங்களை நீங்கள் கரெக்டாக தேர்ந்தெடுத்தாலே போதும். நல்லபடியாக நீங்கள் ஸ்மூத்தாகவே உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி விஷயங்களை முக்கியமாக கவனமாக பார்த்து செய்யுங்க.